ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரஷ் பண்ணோடனே வேலை எனக்கு ஜீரக தண்ணி போட்டு குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையை செய்ய தொடங்குவேன். பீரியட்ஸ் வராதவங்களும் அந்த மாதிரி ஜீரக தண்ணி வெறும் வயித்துல குடிச்சு பாருங்கள், நல்லா கரெக்டாக வரும். உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரக தண்ணி காலையில் சாப்பிட்றது. தம்பிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாரங்களில் டீ போட்டு கொடுத்தோம்னா டீயை சாப்பிட்டு கொஞ்சம் படிக்க உட்காந்துருவான். அதுக்காக தான் டீ ரெடி பண்ணிக்கிட்டு, தம்பிக்கு அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் டீ, நான் சீரக தண்ணி போட்டு குடிச்சிட்டேன். நம்ம சேனலை தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், போட முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால். சாதம் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் வெந்தய குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சின்ன வெங்காயமும் ஒரு 3 தக்காளியும் பேஸ்ட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது ஒரு பொடி பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டோம்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி, அது ஒரு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதில் என்னென்ன சேர்த்தோன்னா கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, மல்லி, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி சேர்த்து வெந்தய குழம்பு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் குழம்பு. பீட்ரூட்டு பொரியல் தான் அதுக்கு இன்றைக்கி செய்கிறேன். இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்தா குழம்பு ரெடி. நம்ம வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா புளிப்பு காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லிக்கு தேங்காய் சட்னி தான். நைட்டு வச்ச மல்லி சட்னியும் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தேங்காய் சட்னியுமே வச்சுக்கலான்னு வச்சாச்சு. தம்பி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். நான் சாப்பிட போகிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முழுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.